உங்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம். எங்கெங்க பிரச்சனைன்னு அவங்கவுங்க காட்டி கொடுத்துருவாங்க. எங்க பிரச்சனை, எங்க நிறைவு சார்? ஜவஹர்லி சார், பிரச்சனை நிறைய இருக்கு சார். அதிமுகலையா? எங்ககிட்ட இல்லை, வலியோடு இருக்கக்கூடிய திமுகவில் பிரச்சனை நிறையா இருக்குது. எங்ககிட்ட இல்லை. தலைவர்கள் மட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன சலசலப்பு பார்த்தீங்களா? முன்னாடி ஒரு நரேட்டிவ் திமுக செட் பண்ணாங்க. என்ன செட் பண்ணாங்க? பிஜேபி தான் கொடுக்க போகுது, டெல்லியில் தான் பேச்சுவார்த்தை, அவங்க தான் இந்த சீட்டை ஒதுக்க போகிறாங்க. எல்லா முடிச்சுகளும் உடைச்சி நாங்கள் அவுத்துட்டு பிஜேபிக்கு எடப்பாடியார் தான் கொடுத்தாரு, தமாகாக்கு பாமகக்கு எல்லா கட்சிகளுக்கும் எடப்பாடியார் தான் கொடுத்தாரு. இது பேச்சுவார்த்தை எங்கே நடத்தணும்? எம்ஜிஆர் மாளிகையில் நடத்தணும். எல்லாமே முடியும்போது இப்போ ஒரு நரேட்டிவ், இப்போ ஒரு செட் பண்ணி முன்னாடி எங்கே நடத்தணும்? எதுக்கு? எங்கேயுமே நடத்தலை. அங்கே வந்து போய் பரஸ்பரம் போய் சந்திக்கிறதுக்கு போனோம் தவிர பேச்சுவார்த்தை எப்பயுமே சென்னையில் தான் நடந்தோம். அவங்க சென்னைக்கு வந்திருந்தாங்க, எடப்பாடியார் வீட்டுக்கு வந்தாங்க, ஒன்றாங்க பேசினாங்க, கொண்டாங்க. இது பரஸ்பரம் இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் யார் பேசிடக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பற்றிய பிரச்சனை பேசிடக்கூடாது, எந்த பிரச்சனையும் பேசிடக்கூடாது, ஊழலை பேசிடக்கூடாதுன்ட்டு திமுக அந்த பெண்ணுருன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி கொடுத்தாங்க சிலருக்கு. அந்த சிலர் வந்து என்ன பண்ணாங்க, அதை சரியான முறையில் கொண்டுட்டு போனாங்க பல ஊடகங்கள். நான் உங்களை சொல்லலை. அப்படி போன வேலை தான் இப்போ மீண்டும் இப்படி ஒரு நிலையை இப்போ உருவாக்கி இருக்காங்க. திமுக கூட்டணியில் ஒரு சிறிய சலசலப்பு, பெரிய சலசலப்பு. அங்கங்க ஒவ்வொரு கூட்டணியில் இருக்கிறவங்க அழுகுறாங்க சார். முதல்ல ஸ்டார்டிங்கில் சண்டை வேட்பட்டு மண்டை உடைக்கிற அளவுக்கு போய் இப்போ மருந்து தடவிட்டு இருக்கும்போது மீண்டும் அந்த மருந்து காருமாங்கிற நிலைமைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காதர் மைதீன் பேசவே மாட்டார் சார். அவர் எப்பவுமே பேச மாட்டார். எங்க எப்படி போய் சொல்லிட்டீங்க, தேமுதிக 6 தொகுதி தரேன்னு சொல்லிட்டு இப்போ 10 தொகுதியை கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு சீட்டை ஒதுக்கிட்டீங்களே அப்படின்ட்டாங்கிறது. இதை விசிகா சொன்னார், எங்க பலமாயிடக்கூடாதுன்னு நினைச்சு தான் பண்ணிட்டாங்க, நாங்கள் வழியோடு இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கட்சிகளும் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சொல்றாங்க, ஏன் எங்களை இப்படி ஒதுக்குறீங்க? பாலபாரதி நேத்தி சொல்றாங்க, சண்முகம் இதை சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாவம் சார். அதனால தனியார் உங்க நம்ம தொலைக்காட்சியெல்லாம் உட்காந்து எவ்வளவோ முட்டு கொடுத்தாரு, அவரையும் ஓரம் கட்டிட்டாங்க. நடுவில் நம்ம பக்கம் வேற வந்தாராமே. நம்ம பக்கம் வரல, அவர் முட்டு கொடுத்து பார்த்தாரு. நீங்க அதை விட எனக்கு என்ன கொடுமை, என்ன வேதனைடா, விசிகா இந்த 9 வருடமாக திமுக செய்யக்கூடிய அத்தனை தில்லாலங்களுடைய பொய்கள், பிரச்சாரங்கள், ஊழல்கள் அத்தனையும் அந்த சமூக மக்களுக்கு எதிராக நடவடிக்கை கூட பேசாம விட்டு கொடுத்தார்கள். ஆனா அவர்களுக்கு 8 சீட்டு. சமூக நீதியான்னு கேக்குறீங்க? இது ஒரு சமூக நீதியான்னு கேட்கிறேன். புரட்சி பாரதத்துக்கு நீங்க செஞ்சிருக்கிறது சமூக நீதியா சார்? சமூக நீதி தான் சார். அதாவது கடந்த தேர்தலில் அவர்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கிய வாக்கு, அந்த அடிப்படையில் தான் எங்க கட்சியில புரட்சி பாரதத்துல என்ன பேசுனாங்க பாத்தீங்கல்ல சார்? என்ன நாங்க எதிர்பார்த்து என்ன வந்தோம், சார் எல்லாரும் பேசுறது ஒரு, ஆனால் இங்க பேசுறாங்க, அங்கேயும் பேசுறாங்க, வீட்டுக்கு வீடு நியாயம் இருக்குது இல்ல? அங்க வந்து சொல்றாங்க. இப்போ நான் கேட்கிறேன், தேமுதிகக்கு 10 தொகுதி, அவங்க ஓட்டு சதவீதம் 0.4%. விசிகாவுடைய ஓட்டு சதவீதம் என்ன? அவருக்கு அத்தனை சமூக, அந்த 24% சமூகங்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அப்படிப்பட்ட கட்சிக்கு இவர் 8 சீட்டை கொடுத்துட்டு தேமுதிக நேத்து வந்த கட்சிக்கு, இந்த சமூகத்துக்கு எதுக்கு எவ்வளவு பர்சன்ட்? அந்த சமூகம் 24% இருக்காங்க. அதே சமூகத்தை சேர்ந்த புரட்சி பாரதிக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? அதே சமூகத்தை சேர்ந்தல, அந்த சமூகத்தை ஒட்டுமொத்த பிரதிநிதியாக சொல்லக்கூடிய விசிகா. சோ புரட்சி பாரத்தை விட பெட்டர் பிரதிநிதி விசிகா. எங்க இதுல வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் முழுமையா இருக்கிறாங்க. அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் சீட்டு கொடுக்கிறோம். திமுக அப்படி இல்ல, அது மேல் ஆதிக்க வர்க்கங்களா ரிசர்வ் தொகுதியில ஒன்னே ஒன்று சொல்றேன். நேத்து கூட சொன்னாரு, அந்த விசிகா என்ற கட்சி பொது கட்சிங்கிறாங்க. ஆனா அந்த கட்சியை நீ ரிசர்வ் தொகுதியில் தான் நிக்கிறதுக்கு தகுதி அப்படின்னு சொல்லி பொது தொகுதி கொடுத்திருக்காங்க. 2 சீட் எதுக்கு சார்? அதுலயும் எப்படி கொடுக்குறாங்க? 8 சீட்டுன்னு கொடுக்காம 6 ரிசர்வ் 2 பொது தொகுதி பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுக்குறாங்க. நீ 8 தொகுதின்னு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? நீங்க அது ரிசர்வாவே இருந்துட்டு போட்டோம். கொடுக்கும் போதே எப்படி? அதாவது சார், அவர்கள் எப்பயுமே அந்த பட்டியலின மக்களே வேற மாதிரியா தான் பார்ப்பாங்க. திமுக அங்க மேல் வர்க்க அண்ணன் இது அந்த ஒரு சமூகம் அங்க மேல இருக்குது. ஆனால் எங்க கூட்டணியை பொறுத்தவரை எடப்பாடி என்ன சொன்னாரு? நாங்கள் சரியான முடிவு எடுத்து சரியான நேரத்தில் எங்களுடைய தேர்தல் பயணத்தை தொடருவோம். அதே அடிப்படையில் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாச்சு, வேட்பாளர்கள் அறிவிச்சாச்சு, தேர்தல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சாச்சு, நாளை மிக்க போறாரு. அப்படி சுமூகமா பரஸ்பரம் விட்டு கொடுத்து கிடையாது. போன தேர்தலில் உங்க பாயிண்ட் தான் முன்னெடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். போன தேர்தலில் இந்த முணுமுணுப்புகள்லாம் இல்லவே இல்லை. 24 தெளிவா இருந்தது. அங்க கூட நிறைய சலசலப்புகளை பார்த்தோம். வெளிப்படையாவே அவர் சொல்வது போல தலைவர் மட்டத்திலேயே புலம்பர் அளவுக்கான நிலைமை நம்ம
பாக்குறோம்ல. இல்ல நீங்க வந்து மதிமுக கம்யூனிஸ்டுகள் விசிக அப்படின்னு அந்த ரிசன்மெண்ட் வந்து எதிரொலிக்காதா? இப்ப நாங்களும் தான் திமுக 11 இடங்களை குறைத்து போட்டிடுறோம் எங்களுடைய திமுக சார்ந்த உறுப்பினர்கள்ட்ட. இப்ப சில இடங்களில் கூட்டணிக்கு ஒதுக்கும் போது அந்த இடத்துலயும் சலசலப்புகள் ஏற்படும் தான். ஏன்னா போன முறை திமுக நின்ன தொகுதி இந்த இடம் கூட்டணி கொடுக்கும்போது சில சலசலப்பு அதெல்லாம் வரதான் செய்யும். ஆனால் ஒரு கூட்டணி கட்சியை எந்த அளவுக்கு இங்கே நடத்திருக்கோம் அப்படின்னா இங்கே அதிகமான கூட்டணி கட்சிகளை இன்றைக்கி நாங்கள் சேர்த்துருக்கோம். இப்போ கமிட்மெண்ட் இப்போ தேமுதிக உள்ளே சேர்த்துருக்கோன்னா ஒரு கமிட்மெண்ட்டின் அடிப்படையில் தான் உள்ளே கொண்டு வரோம். அந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்றுறோம். 2011 இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல தேமுதிக எப்படி இப்படின்னு அதே சுதீஷ் அவர்கள் சொன்னார் பத்திரிகையாளர் சந்திப்பில். 2011 நாங்கள் இல்லைன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்க முடியாதுனாரு. திருப்பி இவர் என்ன சொல்றாரு? விசிகாவை பட்டியலில் தேமுதிகவும் இன்றைய தேமுதிக இல்ல நான் வேரியேஷன் இருக்கு, நான் அதை ஒத்துக்கிறேன். நானா சொல்றேன் அன்னைக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்துல உட்கார்ந்த கட்சி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இருக்கிற ஓட் பேங்க் இருக்கிற கட்சி. அதை பார்க்கணும் நீங்க. எல்லா தொகுதியிலும் அவங்களுக்கான கணிசமான ஓட்டு இருக்கு. அதெல்லாம் திமுக அறிந்து தான் கொடுத்துருக்கு. அதுல இவர் விசிகாவை பட்டியலின கட்சிங்கிறாரு. இவருடைய கட்சியில அவினாசி தொகுதியில முன்னாள் சட்டப்பேரவை சபாநாயகர் தனபால் அவர்களை புறக்கணித்து அந்த அவினாசியை தூக்கி பாஜக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப இவர்கள் கட்சியில இவர்கள் என்ன நிலையில வைத்திருக்காங்க அவங்கள? இதுதான் ஜெயலலிதா அவர்கள் செஞ்சாங்களா? இது நான் முடிச்சது ஜவஹர்லி நான் பேசுறேன். அப்ப அதெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும்ல. இவங்க பட்டியல் என்னன்னு விசிகாவை குறிப்பிடுறதை ஏற்றுக்க முடியாது. எஸ் பாலாஜி என்ன திருப்பூரில் நின்று வெற்றி பெற்றவர், பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர். அப்ப இவங்க வந்து அதாவது பாஜக முழு சங்கியாவே இன்னைக்கு அதிமுக மாறிட்டு இருக்கின்றது. இதுக்கு தான் எடுத்துக்காட்டு. ஏன்னா திருப்பரங்குன்றம் நடக்கும் போது அதை எதிர்த்து பேசல, ஆனா அதுக்கு ஆதரவாக நின்னது இல்ல. பாஜகவுக்கு பல முறை பல கட்டங்கள்ல வெளிப்படையா ஆதரவு தெரிவித்த தேமுதிகவுக்கு கூட உங்க இடதுசாரி அரசியலுக்கு இல்ல திமுகவுடைய கொள்கை அரசியலுக்கு கூட நின்னவங்களுக்கு எல்லாம் கம்மியா? நான் என்ன சொல்றேன், ஓட்ட யாருக்கு பெட்டர் கிரெடென்ஷியல் இந்த லாயல்ட்டில இந்த கொள்கை சித்தாந்தத்துல? நீங்க கொள்கை சித்தாந்தங்கள் எல்லாமும் இருக்கட்டும், தேர்தல்ங்கிறது நம்பர் ரிசல்ட். இங்க நம்பர்கள் தான், இங்க கால்குலேஷன் வந்து ஓட் பேங்க் நம்பரை கணக்கு போடுங்களேன். போன தேர்தல்கள்ல விசிகா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா தேமுதிக? இல்ல அதெல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், விசிகாவுக்கு இன்னைக்கு தலைவர் 8 இடங்கள் கூடுதலாக 2 இடங்கள் கொடுத்திருக்காரு. நாளைக்கு வேற என்ன வேண்டாலும் செஞ்சு கொடுக்கணும் வாக்குறுதி கொடுத்திருக்கலாம். அதெல்லாம் என்ன வேண்டாமாலும் இருக்கலாம். இல்ல சார், இப்ப புதுசா வந்த தேமுதிகவுக்கு ராஜ்யசபா என்ன 10 தொகுதி என்ன, இன்னும் சொல்ல போனா மத்தவங்கள்ட்ட குறைச்சிருக்கீங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா பாஜக இன்னைக்கு 27 தொகுதி வந்து பாஜகவுக்கு தூக்கி கொடுத்துருக்கீங்க. இதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப இன்னைக்கு பாஜகவுல கொடுத்தது மட்டும் இல்லாம அதிமுக தலைமையில கூட்டணிங்கிறீங்க. 40 இடங்கள் காங்கிரஸோட நீங்க கம்மி எப்படி சொல்றீங்க? 40 இடங்கள தாமரை எப்படி நிக்குது? நான் முடிச்சிடறேன். 40 இடங்கள். இப்ப தமாக 5 இடங்கள்ல தமிழ்நாடு காங்கிரஸ் தாமரையில போட்டி இன்னும் தெரியல, அவங்களுக்கு என்ன நிலைமைன்னு புரியல. அப்ப இதற்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்தப்ப ரெட்டலையில நிப்பாட்டுனது எப்படி, இன்னைக்கு தாமரையில அவர்கள் எல்லாம் நிப்பாட்டுறாங்கன்னா என்ன? இன்னொன்னு 2021 இவர்களோட இருந்த ஒரே கட்சி புரட்சி பாரதம். அவர் என்ன தெரியுமா ஜெயன்மூர்த்தி வெளில போக சொன்னாரு, 4 சீட்டு கேட்டங்க, உள்ள கலாய்க்கிறாங்க இப்படியே அந்த ரெக்கார்ட்ல இருக்கு. உள்ள கலாய்க்கிறாங்க கூப்பிட்டு வச்சு சமூக நீதி அரசியல. நான் கேக்குறேன், அப்ப இருடா பொய்கள் இருங்க நான் முடிக்கல, இருங்க உங்க டல முடிச்சிட்டீங்களா? இருங்க நான் முடிச்ச இல்ல பொய்களையா சொல்றீங்களா? மாமன்னனுக்கு இந்த நிலைமையா சார்? அப்ப தனபாலுக்கு இந்த நிலைமையா சார்? பொய் சார். அதாவது தனபாலையா புறக்கணிச்சீங்க? தனபாலுடைய வரலாறு தெரியுமா? அவினாசி தொகுதியில சார் ஒரு நிமிஷம் 4 முறை சங்ககிரியில போட்டிட்டு வெற்றி பெற்றவர். அதுக்கப்புறம் ஒரு முறை வந்து ராசிபுரத்துல போட்டி வெற்றி பெற்றவர். கடைசியா வந்து அவினாசில போட்டி. அவருக்கு இடம் உண்டு சார் இந்த தேர்தல்ல. இடம் உண்டு. ஜவஹர்லி உறுதி செய்றார். ஒவ்வொரு தொகுதியில இப்ப வேற தொகுதியில போட்டிடுவாரு. அவர் போட்டிடுவார் சார். அதுக்குள்ள நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி 4 முறை சங்ககிரியிலையும் ஒரு முறை ராசிபுரத்திலையும் ஒரு முறை அவினாசிபுரத்திலும் ஏன் பொய்களை சொல்றீங்க? நீங்க பிஜேபிக்கு நீங்க என்ன சொல்றீங்க? 2000 இருங்க சார் ஒரே நிமிஷம் மத்தவங்கள பேசணும். 2001ல பிஜேபிக்கு நீங்க எத்தனை சீட்டு கொடுத்தீங்க? அன்றைக்கு 23 சீட்டு. 2011ல காங்கிரஸ்க்கு எத்தனை சீட்டு கொடுத்தீங்க? மத்தியில் ஆட்சி இருக்குனால 63 சீட்டு. நாங்க இன்னைக்கு எவ்வளவு சீட்டு கொடுத்திருக்கோம்? மத்தியிலே ஆளக்கூடிய கட்சி நேரடியா 27, அப்புறம் ஆளக்கூடிய கட்சி 19 மாநில கட்சி எத்தனை சீட்டு கொடுக்கிறோம்? 27. நீங்க எதிர்க்கட்சியா கூட இல்லாம 28. இந்த முழு பூசணிக்கு அத சோத்துல பண்றீங்க. நீங்க இருங்க ஒண்ணே ஒரு சொல்ல மத்தவங்களே சொல்றோம். I have to bring the others in the debate. இவர் சொல்றாரு விசிகா பொது கட்சி, நாங்க பொது கட்சின்னு சொல்றோம்.
நீங்க தானங்க அவங்கள அவமானப்படுத்தி எல்லாம் நான் யார் எல்லாம் எஸ்சி தொகுதியா கொடுக்குறீங்க. எங்க கொடுத்தோம்? பொது கட்சின்னு எங்க சொல்றீங்க, 6 தொகுதி நீங்க தான் அவமானப்படுத்துறீங்க. பூவையாருக்கு எந்த தொகுதி எந்த கொடுக்குறீங்க? தொகுதி? தொகுதியா? கேவி- இல்லையா, ரிசர்வ் தொகுதி அவர் வந்து ஒத்துக்கிறார்ல, என்னுடைய அப்படியே சமூக அவர் மக்களுக்காக ஒத்துக்கிறாரு. 2 பொது தொகுதி இருக்கக்கூடிய கொடுக்குறாங்கல்ல. பார்ட்டிக்கிறாரு. Okay. நீங்க அந்த விசிக என்ன சொல்றாங்க, நாங்கள் பொது கட்சின்னு திரு ஜீவா. சொல்றாங்க, நீங்க அவமானப்படுத்துறீங்க.